அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 ஜனவரி 3ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புக்கு அடித்தளமிடக்கூடியதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் சந்திரன் மிகவும் வலுவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு நல்ல பல முன்னேற்றங்களை உறுதியாக பெற்று தருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சுகஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். இங்கு சூரியனும் இணைந்திருக்கிறாருங்க. சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக சுகஸ்தானத்தில் அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக அலைச்சல்கள் பெருமளவுள்ள கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் குரு வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அவர் தோஷமற்றவராக இருக்கிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு 9ஆம் இடத்தில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 6இல் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன. 7ஆம் இடத்தில் ராகுவும் ஜென்மராசியில் கேதுவும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார். எனவே லாபம் பல மடங்கு உயர்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசி காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான மாற்றம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் சனி என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் எந்த விதமான திட்டங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் கிட்டத்தட்ட அவற்றை வெற்றி பெற்ற நிலையை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சிறு முயற்சியிலேயே அது மட்டுமல்லாது தேவையில்லாமல் அனாவசிய கடன்களை வாங்குவதற்கான சூழலும் இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நன்மையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை நிம்மதியான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் விலகி நல்ல ஒரு சுமூகமான சூழல் நிச்சயமாக இல்லத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உருவாகிறது. உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் நிறைவாக கன்னிராசிக்காரர்கள்
அவர்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இதுவரை காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு வகையான சலுகைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் முயற்சியின்றி தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது அலுவலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில பிரச்சனைகளையும் சிரமத்தையும் அளித்து வந்த சக பணியாளர்கள் ஊழியர்கள் மனதில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதோடு மிக சுமூகமான சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிறு பின்னடைவு உங்களை அடுத்த கட்ட நகர்விற்கு நகர்த்தி செல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் பெற்றுத்தரப்போகிறது. எனவே பிரச்சனைகள் வருகிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அந்த பிரச்சனை அடுத்த கட்ட நகர்விற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருங்க. வருமானம் ஒரே சீராகவும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏற்படக்கூடிய சிறு சிறு பின்னடைவுகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கலைத்துறையினருக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையையும் சிறப்பாக கையாளுவதால் மக்கள் மத்தியில் மிக சிறப்பான நல்ல வரவேற்பை பெறுவதற்கான யோகமும் கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் அனுகூலமான நல்ல பல விசேஷ மாற்றங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாளை சென்று சந்தித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வேலனின் அருளால் மிக அற்புதமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு.